பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலி மூலம் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு மேடையிலையும் ஊழலை ஒழிப்போம் என்று முழங்குவார். ஊடகவியலாளர்கள், நீங்கள் தொடர்ந்து தனித்தே போட்டியிடுகிறீர்களே, யாருடனாவது கூட்டணி சேரலாமே என்று கேட்ட பொழுது, நான் ஊழலை ஒழிக்க வந்தவன், யாரோட கூட்டணி சேர என்று கேட்பார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், தலைவர், தமிழின போராளி, தமிழ் குடிதாங்கி மருத்துவர் ஐயா அவர்களே எங்களுக்கு பெரியார். ஐயா வேண்டுமானால் ஈவேராவை பெரியார் என்று சொல்லட்டும், ஆனால் நாங்கள் ஈவேராவை ஏற்க மாட்டோம், மருத்துவர் ஐயா தான் எங்களுக்கு பெரியார் என்று சொல்லுவார், பேசினார். அதே போல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனுக்கு ஈவேரா பெரியார், ஆனால் நாங்கள் தொல் திருமாவளவனை பெரியாராக ஏற்கிறோம் என்றெல்லாம் பேசுவார். ஆனால் SRM பல்கலைக்கழகம், அதனுடைய வேந்தர் ஒரு காலத்திலே பிச்சை முத்து, அப்புறம் பச்சை முத்து, அப்புறம் பாரி வேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு பாரிக்கு அவர் வேந்தராகிவிட்டார். என் தம்பி செந்தமிழன் சீமானுக்கோ பாரி வள்ளலாகிவிட்டார். அவர் எந்த அணியில் இருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலிலே என்று பார்த்தால், காங்கிரஸ் கட்சி அரசியல் எதிரி, ஆனால் பாசிச பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்துக்கே எதிரிப்பார். அந்த மனித குலத்துக்கே எதிரியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே பாரிவேந்தர் இடம் பெற்றிருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் பேசினார். 2023 மலேசியாவிலே நடைபெற்ற 11வது உலகத்தமிழ் மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டினுடைய சிறப்பு கூறுகளை கண்டறிந்து, அந்த மாநாட்டிலே உலகத்தமிழர்கள் திரண்டதை கண்டறிந்து 12வது உலகத்தமிழ் மாநாடு பாரிவேந்தருடைய SRM பல்கலைக்கழகத்தில் நடத்தப் போகிறோம் என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது. உடனடியாக அதற்கு கண்டனம் தெரிவித்தவன் நான் தான். பாரிவேந்தருடைய பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவாரதா என்றால் நடைபெறட்டும், ஆனால் அதற்கு முன் SRM என்கின்ற ஆங்கில சொல்லை அகற்றிவிட்டு தமிழில் பெயர் வைக்க வேண்டும். சொன்னவன் அடியன். அதிலையும் தமிழில் பெயர் வைக்க முடியாத SRM பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணாக்கர்களுக்கு அவரை பேசுகிறார், பச்சை முத்து, மன்னிக்கணும், பாரிவேந்தர் பேசுகிறார். நான் எதற்கு மறுபடியும் சீமானை அழைக்கிறேன் என்றால், பேசுவதற்கு வேற ஆள் இல்லை, பேசுவதற்கு ஆள் இல்லை என்று இல்லை. அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். தென்மொழி அரசேந்திரன் தமிழுக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் பேரறிஞராக சொல்லாய்வறிஞர் அருளி புதுச்சேரியில் இருக்கிறார். எப்படி எண்ணற்ற தமிழ் உணர்வாளர்கள் இருக்கிறார்கள். மூத்த தமிழ் அறிஞர்கள் என்று 100 பேருக்கு ஓய்வூதியம் கொடுக்கிறதெல்லாம் ஊடகத்திலே, எழுத்து ஊடகத்திலே, காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். தமிழ்நாடு அரசு பாரிவேந்தருக்கு தெரியவில்லை. ஏன் என்று சொன்னால், சீமான் ஒரு கவர்ச்சி மனிதர், திரை உலகத்திலிருந்து வந்தவர், நன்றாக பேசக்கூடியவர், அவருடைய பேச்சுக்கெல்லாம் குறைவில்லை. ஆனால் மூச்சுக்கு மூச்சு தமிழ் தேசியம் என்று பேசுகிற என் தம்பி சீமான் SRM பல்கலைக்கழகத்தில் போய் தமிழ் மாணாக்கர்களுக்கு பேச்சு போட்டியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிற சீமான், அவர் பேசுகிற அந்த ஒளிவாங்கிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெட்டியில் எங்கே தமிழ்? ஒரு மாணவனும் கேட்கல. நீங்க தமிழ் என்று பேசுறீங்களே, இந்த SRM என்கின்ற ஆங்கில எழுத்துக்கு தமிழில் எஸ் என்றால் சானா அல்லது சீனா அல்லது சூரா வரும், ஆர் என்றால் ராணா தான் வரும். SRMனா மானா வரும் அல்லது மூணா வரும். என்ன அளவு நமக்கு தெரியல. கேட்டார் பாரிவேந்தர், வள்ளல் பாரிவேந்தர் வாரி வாரி சீமானுக்கு வழங்குகிறார்.
யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாளி. எங்க இவ்வளவு பேசிட்டு ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம். என் தம்பி சீமான் பாரிவேந்தர் எப்படி வந்தாரு? சாதாரண, அதாவது எளிய ஒரு அரசு ஊழியராக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஊதியம் பற்றி வேலை செய்த ஒருவர் இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக வந்தது எப்படி? திமுகவினுடைய முதுபெரும் தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெகத் ரட்சகனை கேட்டால் தெரியும். அதெல்லாம் போய் கேட்பாரா? அப்புறம் நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்தோம், ஊழலை ஒழிக்க வந்தோம், யாரோட கூட்டணி சார? அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, இப்படியெல்லாம் பேசுவார். அப்ப பாரிவேந்தர் தூய மனிதரா, தூய தமிழரா, தமிழுக்கு தொண்டு செய்யக்கூடியவரா, தமிழர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவரா, தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமைகளுக்காக ஒரு இடத்தில், ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தில் அவர் பங்கெடுத்திருப்பாரா? சரி, பல்கலைக்கழக வளாகம், நாங்கள் நீர்நிலைகளை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், வேளாண்மையை பாதுகாப்போம். தேர்தல் நேரத்தில் மேடைதோறும் முழங்குகிற என் தம்பி செந்தமிழன் சீமான் அவர்களே, அந்த SRM பல்கலைக்கழகம் என்ன எந்த இடத்துல? பட்டா நிலத்தில் கட்டப்பட்டிருக்கா? அங்க நீர் நிலைகள் வன் கவர்வு, அதாவது ஆக்கிரமிப்பு இல்லையா? நுழைகிற பொழுதே தெரியும். பேருக்கு ஒரு குட்டை வச்சிருப்பார். அது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அது எவ்வளவு பெரிய நீர்நிலை, ஏரி, கம்மாய், குளம், ஏந்தல், தருவை, எத்தனையோ பேர் இருக்கு. சீமான் அதை ஆராய்ச்சி பண்ணியது உண்டா? இப்பொழுது பச்சை முத்து பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு அவர் பாரி வள்ளலாக வாரி வாரி வழங்குகிறதுனாலே அங்க போய் பேசுறீங்க. பேச்செல்லாம் சரிதான், ஆனால் முதற் கோணல் முற்றிலும் கோணல். உங்க பேச்சுக்கு முன்னால் இருக்கிற பெட்டியில SRM இருக்கிறது, தமிழை காணவில்லை. அதையெல்லாம் நீங்க மாற்ற சொல்லணும். அப்படித்தான் 2024 12வது உலகத்தமிழ் மாநாடு SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது என்று அறிவிப்பு வந்தவுடனே முதல் கோரிக்கை வைத்தேன். அதனாலே பதறி போனார்கள் பல பேர். உலகம் உள்ள தமிழர்களுக்கு செய்தியை பரப்புவேன். SRM பல்கலைக்கழகம் தமிழ் பெயர் தாங்கினால் உள்ளே வரணும், இல்லைனால் உலக தமிழர்கள் வரக்கூடாது என்று சொல்வேன். மாநாடே நடக்காம போயிட்டு நீங்க வேணா கேட்டு பாருங்க. அந்த மாநாட்டு ஏற்பாட்டு குழுவினர்கள் ஒருவர் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறார், கோவை பகுதியை சார்ந்தவர். ஆனால் நீங்கள் ஒரு இடத்தில் கூட இந்த SRM என்கின்ற ஆங்கில சொல்லை தமிழில் மாற்றுங்கள் என்று சொல்லல. பாசிச பாரதிய ஜனதா கட்சி கூட நீங்க ஏன் கூட்டணி சேர்றீங்க என்று சொல்லல. நீங்க பேசுவது தமிழ் தேசியம். பாரிவேந்தர், அதாவது பச்சை முத்து வச்சிருக்கிற கட்சியின் பேர் இந்திய ஜனநாயக கட்சி. உங்களுக்கு தெரியுமா சீமான்? இந்திய ஜனநாயக கட்சியை அவர் தொடங்கின உடனே நான் தனித்து நிற்கிறேன் என்று அந்த கட்சியை சார்ந்த தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் என் வீட்டிலே குவிந்தார்கள். ஐயா பாரிவேந்தர் உங்களை சந்திக்க சொல்லியிருக்கிறார், உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு கட்சியிலே முக்கிய பொறுப்பு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கல்லூரிகளில் எல்லாம் ஒரு ஆண்டுக்கு 2-3 மாணவர்களை நீங்கள் பரிந்துரை செய்யலாம் என்று எனக்கு ஆசை வார்த்தை காட்டப்பட்டது. அவர்களிடத்திலே நான் சொன்ன ஒரே சொல், தமிழருக்கு தமிழே தாய்மொழி என்போம், தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்போம். நீங்க இந்திய ஜனநாயக கட்சின்னு பேர் வச்சிருக்கிறீங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேர் இருப்பதனாலே அண்ணன் வைகோவனுடைய அந்த கழகத்திலே நான் சேரவில்லை. நான் தமிழ் தேசிய களத்தில் ஊறி திளைத்தவன். தமிழன் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. 2006, 2007, 2008 காலகட்டத்தில் தமிழ் ஈழம் என்கின்ற ஒரு தனித்தமிழ் நாடு உலக உருண்டையில் உலக தமிழ் தேசிய பேரினத்திற்கு கிடைப்பது வரை திராவிடத்தையும் இருக்க மாட்டோம், இந்தியத்தையும் இருக்க மாட்டோம். தமிழக நட்பு போயிட்டு வாங்கன்னு அனுப்புறேன். ஆனால் அவர் எப்பொழுது கூப்பிட்டாலும் உடனே SRMல போய் நீங்கள்
அந்த ஆங்கில பெயருக்கும் நீங்க பேசுற பேச்சுக்கும் பாரிவேந்தர் வளர்ந்த அரசியல் முறைக்கும் கல்வி வணிக முறைக்கும் அவர் என்ன கல்வி தொண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கல்வியை வணிகமாக்குறார். நீங்க கல்வியை வணிகமாக்க மாட்டோம், நாங்கள் வந்தால் கல்வியை பொதுவாக வைப்போம் என்று வாய்களே பேசுறீங்க. தனியார் கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு என்ன வேலை? அது சுரண்டல் கல்வி வணிகம். அங்கே உங்களுக்கு என்ன வேலை? தாய்மொழி கல்வி அப்படிதான் சொல்றீங்க. அதுதான் திராவிடம் சொல்லுத, படமெல்லாம் இருக்கு. தமிழ் வழி கல்வி மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை உயர் ஆய்வு பட்டம் வரை அனைத்து கல்வியும் அருந்தமிழில் கொடு. முழங்க முடியுமா? சட்டம் போட்டிருக்கீங்க தாய்மொழி கல்வி. அது அண்ணாவினுடைய கொள்கை, அது தமிழ் தேசியத்தின் கொள்கையா? தாய்மொழி கல்வி என்கின்ற தலைப்பே திராவிடம் கொடுத்த தலைப்பு. அதை தூக்கி சுமக்கிறீங்க சீமான், அதை தூக்கி சுமக்கிறீங்க. எனவே நான் இதை திறனாய்வா சொல்லவில்லை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரன் பரம்பரையை சார்ந்தவர்கள் தமிழ் புலவர்கள், அந்த புலவர்கள் அடியுற்றி வளர்ந்தவன் தமிழ் தேசியத்தில் வியன் அரசு. எனவே மீண்டும் சொல்கிறோம், தமிழர்கள் ஒற்றுமையை இலக்காக கொண்டு தமிழ் தேசிய அரசியல் களத்திலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டுமானால் இந்த இனம் ஒன்றுபட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், சமூக நீதி சமநீதி போராளி மருத்துவர் ஐயா பெரியாராக தெரிகிறார். அந்த தைலாபுரம் தோட்டம் பாசறையில் தானே நீங்கள் வளர்ந்தீங்க. நானே அங்கே தான் செந்தமலன் சீமானை முதலில் சந்தித்தேன். செந்தமலன் சீமான், இயக்குனர் வா கௌதமன், அதே போல் என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் அறிவுமதி போன்றவர்கள்லாம் அடிக்கடி தைலாபுரம் தோட்டத்திற்கு ஐயாவை தேடி வருவார்கள். ஐயாவை சந்திப்பதற்கு முன்னால் வெளியே உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். அரசியலை பேசுவோம், பயிலரங்கத்தை பேசுவோம். அந்த தைலாபுரம் தோட்டத்தில் உலகத்தில் இல்லாத மரங்களை எல்லாம் ஐயா கொண்டு அங்கே நட்டு அவரே தண்ணி ஊற்றி வளர்த்து வைக்கிற அந்த அது என்ன சொல்றது பசு சோலைகளை பற்றியெல்லாம் பேசுவோம். அப்பொழுதுதான் சீமான் எனக்கு அறிமுகமானார். அந்த அடிப்படையில் ஐயா பெரியார் தானே, அதே போல எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவனும் உங்களுக்கு பெரியார் தானே. இந்த இரண்டு பெரியார்களும் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தானே. அவர்களை நீங்கள் என்றைக்காவது சந்தித்ததுண்டா சீமான்? இந்த இரண்டு பெரியார்களையும் ஒன்றாக சந்திக்க வைத்து இந்த தமிழ் தேசிய பேரினத்தின் பெருங்குடியாக வேளாண்குடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னிய குல தமிழர்களையும், அதற்கு அடுத்து ஒரு பெருங்குடி சமுதாயமாக இருக்கக்கூடிய ஆதி தமிழ்குடியாகிய என் தம்பி தொல் திருமாவளர் பிறந்த சமுதாயமான பறையர் குல தமிழர்களையும், இந்த இரண்டு தமிழர் குல சமுதாயத்தை இணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும், சமூக நல்லிணக்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம் என்று சீமான் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? ஊழல் வழக்கில் சிறைக்கு போயிட்டு வந்த அம்மையார் சசிகலாவை போய் சந்தித்து, அம்மா நான் வேண்டுமானால் சித்தப்பாவிடம் போய் பேசட்டுமா, அல்லது ஓ பன்னீர்செல்வத்திடம் பேசட்டுமா, அல்லது அவர் என்ன டிடிவி தினகரனிடம் பேசட்டுமா? எதற்கு? அதுதான் ஊழல் கட்சியாச்ச, சட்டப்படி ஊழல் கட்சி, நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்ட கட்சி, 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை இருந்துட்டு வந்த அம்மையார் அவரிடம் போய் நான் டிடிவி தினகரனை சந்திக்கிறேன், ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறேன், சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறேன், உங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துகிறேன் என்று சொன்ன சீமான் இரண்டு பெரியார்களை ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்ததுண்டா? அதற்கு ஏதாவது வழி இருக்கா என்று பாருங்கள். இல்லையே தமிழ் தேசியம் என்ற போர்வையில் திராவிட தேசியம், திராவிட அரசியல் தான் பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு போக சீமான் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.